பசிபிக் பசப்புகளோட கேரக்டரே சோனம் வாங்சுங்கிற இந்த ஒரு கேரக்டர் இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்தாங்க. ஆனா இவர் இப்ப 19 நாளைக்கு மேல உண்ணாவிரதம் இருந்து சாகர நிலைமையில இருக்காரு. எதுக்காக இவர் 19 நாளா உண்ணாவிரதம் இருக்காருன்னா, நீட்டோட வினாத்தாள்கள் கசிஞ்சு 21 பேருக்கு மேல நீட் எழுதுற மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீட்டோட வினாத்தாள் கசிஞ்சதுக்கு தர்மேந்திர பிரதாப் என்ற எஜுகேஷன் மினிஸ்டர் பதவி விலகணும்னு சொல்லிட்டு இவர் 19 நாளா உண்ணாவிரதம் இருக்காரு. இவருக்கு எத்தனையோ பேர் நீங்க வயசான காலத்துல எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இந்த உண்ணாவிரதத்தை முடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு இந்த உண்ணாவிரதத்தை நான் நிறுத்திட்டு சாப்பாடு சாப்பிட்டா என்ன பெருசா நடந்துடும், இது மூலமா அரசாங்கத்துக்கு என்ன சொல்றோம், இது மாதிரி போராட்டம் பண்றவங்களுக்கு நீங்க எந்த ஒரு பதிலும் சொல்ல தேவையில்ல, அவங்களை அப்படியே விட்டுங்க, ஒரு 5 நாள் போராட்டம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நார்மலா போயிடுவாங்க அப்படின்ற செய்தியை தான் இது கடத்தும். அதனால என்னோட உடல்நிலையை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு ஜூலை 20 டெல்லியில இருக்க ஐந்தர்மந்தில காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைமையில ஒரு போராட்டம் பண்ண போறோம், அதுக்கு கலந்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோனம் வாங்சுங்ன்றவருக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம். சப்போர்ட் பண்ணோம்னா போய் போராட்டத்துல கூட நிக்கணும்னு இல்லை, இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறதே மிகப்பெரிய சப்போர்ட் தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஜெயில யார் யார் அவரை அடிச்சு டார்ச்சர் பண்ணி துன்புறுத்தினாங்களோ அவங்கெல்லாம் தூக்கல போடணும். 2020 சாத்தான்குளம் லாக்அப் டெத் எப்படி தமிழ்நாட்டையே உலுக்கி போட்டுச்சோ அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் திருப்பணம் நடந்திருக்கு. நாகர்கோவில் ஈத்தங்காடை சேர்ந்த சபரிவர்மன்றவர் கடையில வச்சு குட்கா வித்ததா சொல்லி காவல்துறையினர் கைது பண்ணி சிறையில் அடைச்சிடுறாங்க. சபரிவர்மன்றவர் சிறையிலே இருந்துடுறாரு. சிறை அதிகாரிகள் கிட்ட அவர் எப்படி இருந்தாருன்னு கேட்கிறப்ப அவர் உடல்நல குறைவால இருந்துட்டாரு அப்படின்ற மாதிரி போய் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்திருக்கு அவரோட உடம்புல 19 இடங்கள்ல காயங்கள்ன்றது இருந்திருக்கு. ஒரு உடல்நல குறைவால இருந்து போல காவல்துறையினர் அடிச்சு கொலை பண்ணிருக்காங்கன்ற விஷயமும் தெரிய வருது. சென்னை நேசமணி காவல்துறையினர் ஜெயில் இன்சார்ஜஸான ஜெகன், திருவிடை நம்பி, ஜீவகுமார் இவங்க 3 பேரையுமே கைது பண்ணி கொலை வழக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அடுத்த சாத்தான்குளம் கேஸ் இந்த சபரிவர்மன் கேஸ். ஜெயில யார் யார் அவரை அடிச்சு டார்ச்சர் பண்ணி துன்புறுத்தினாங்களோ அவங்கெல்லாம் தூக்கல போடணும். அதுதான் புருஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஆத்மா நிம்மதி, சாந்தி அடை. ஒரு ஹேண்டிகேப் பாவத்தை அடிச்சு கைய உடைச்சு உசுறு தடத்துல அடிச்சு எல்லாம் பண்ணிருக்கானுவோ, முதுகுல அடிச்சிருக்கானுவோ, கையில அடிச்சிருக்கானுவோ, முழங்கையில கோரை, இங்க ஃபுல்லா அந்த ஹேண்டிகேப் கையிலேயே நல்லா கண்ணி போய் இருக்கு பாத்துக்காங்க. இத நடவடிக்கை எடுக்கணும். நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்ததாக கூறப்படும் மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் உடலில் 19 இடங்களில் காயம் இருந்ததாக உடற்கூறாய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நீதிபதி முன்னிலையில் நடந்த உடற்கூறாய்வில் கை, கால்கள், தலை, பின்கழுத்து, நெஞ்சு பகுதிகளில் காயம் இருந்ததும் வலது கையில் முறிவு ஏற்பட்டதும் தெரியவந்துள்ளது. கை கால்களை கட்டி போட்டு தாக்கியதற்கான அடையாளமும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு 19 இடத்துல காயம் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஊனமுற்ற கை வலது கை, அந்த வலது கையிலேயே 3 இடத்துல உடச்சிருக்காங்க. ஃபோராம்ஸ், இந்த நீலு, இந்த ஷோல்டர் பட்ட இந்த இடத்துல 3 இடத்துல உடச்சிருக்காங்க. இடது கையை ஷோல்டர் கிட்ட உடச்சிருக்காங்க. கீழே முட்டு 2, வலது கால் முட்டு 2ஐயும் உடச்சிருக்காங்க. ஸ்கிராட்ச் இருக்குது. நெஞ்சு கிட்ட ஸ்கிராட்ச் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. தலையில அடிபட்டு இருக்குது. இவ்வளவு இடத்துலயும் அடிபட்டு இருக்குது. அவரை வீட்டில இருந்து கூட்டு போச்சுமே அவங்க ஒய்ஃபு, அவங்க அம்மா எல்லாருக்குமே தெளிவா தெரியும், எங்களுக்கும் தெரியும். அவர் நல்லபடியா தான் போனாரு. போய் இவங்க கூட்டு போன அப்புறம் தான் இவ்வளவு தூரத்துக்கு அவர் அடிபட்டு இருக்குது, இவ்வளவு தூரத்துக்கு நடந்திருக்குது. இங்க அட்மிட் பண்ண சமயம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குதுன்னு சொல்லிலாம் அட்மிட் பண்ணல, வீட்டுல இன்ஃபார்மும் பண்ணல. டைரக்டா வீட்டுக்கு வந்தது அவர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் மட்டும் தான் வந்துச்சு. கடுமையான தாக்குதல் தலைப்பகுதியிலையும் இருதயம் பகுதியிலையும் இருக்குது. அதுபோக வலது கை எலும்புகள் உடைவாகவும் கால் எலும்புகள் உடைக்கப்பட்டதாகவும் இருக்குது. பிறப்புறுப்புலையும் அடிபட்டது. ஆனா அது கடுமையான காயம் மட்டும் இல்ல, ஆனா கடுமையான காயம் இருதய பகுதியிலையும் தலைப்பகுதியிலையும் இருக்கதாட்டும் அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. நாகர்கோவில் கிளை சிறையில் விசாரணை கைதி சபரிவர்மன் உயிரிழந்த விவகாரத்தில் சந்தேக மரண வழக்கு தற்போது கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது. பிரிவு 103 மற்றும் 167 ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் நேசமணி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த கொடூர சம்பவத்தில் தொடர்புடைய நாகர்கோவில் சிறை தலைமை வார்டன் திருவிடை நம்பி, 2ஆம் நிலை காவலர்கள் சிவக்குமார் மற்றும் ஜெகன் ஆகிய 3 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். மேலும் 3வரையும் சஸ்பெண்ட் செய்து திருநெல்வேலி மத்திய சிறைச்சாலை SP செந்தாமரை கண்ணன் உத்தரவிட்டுள்ளார்.